அடட, எல்லா காய்கறிகளும் நல்லா விளைஞ்சிருக்கு. இதுக்கு மேல வெட்டு வச்சா இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் முத்தி போகும். அடிக்கிற வெயில்ல இந்த கேரட் எல்லாம் கிறங்கி போகும். இப்படியே விட்டு வச்சா பழுத்து போன தக்காளி எல்லாம் புழுத்து போகும். கருத்து போன கத்தரிக்காய் எல்லாம் காஞ்சி போகும். அடியே கோகிலா, கோகிலா, கோழி மேய்க்கிற கோகிலா இங்க வாட்டி. ஏங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஊர்க்காரங்க தான் என்ன கோழி மேய்க்கிற கோகிலன்னா நீங்களே என்ன அப்படியே கூப்பிடுறீங்க? அடியே அது வேற ஒண்ணு இல்லட்டி. வேற ஒண்ணுலாம் ஆளை விடுங்க, எனக்கு கோழி மேய்க்கிற வேலை இருக்கு. வாச்சிக்காதடி குந்தாணி. குந்தாணி கிந்தாணி சொல்லியே குத்தி குடல உருவி போடுவேன். அடியே அழகு பொண்டாட்டி, காய்கறி எல்லாம் விளைஞ்சு போச்சு பாத்துக்க. உன் கோழி இந்த பக்கம் விட்டுறாத, சரியா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் அறுவடை பண்ணணும்ல, அதான் ஒரு கூடை எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு சந்தையில போய் வித்துறணும்டி. அப்ப சரிங்க, நான் முதல்ல கோழிக்கு தீவனம் போட்டு வந்துடுறேன். அப்படியே நான் வீட்டுல போய் கூடை எடுத்துட்டு வந்துடுறேன். கையோட சந்தையில போய் வித்துறலான்டி. அப்படியே நமக்கு பக்கத்துல இன்னொரு தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்திலயும் காய்கறியை பறிச்சிருவோம். நீங்க சொல்றது சரிதான், அந்த தோட்டத்திலயும் காய்கறி எல்லாம் விளைஞ்சுதான் இருக்கு. காலையிலே பார்த்துட்டு வந்துட்டேன். வந்தாளப்பா வந்தாளப்பா, என் பொண்டாட்டி தான் வந்தாளப்பா. போறாளப்பா போறாளப்பா, அட்டையை போட போறாளப்பா. யோ கூறுகட்ட கூமுட்ட. ஐடியர் பொண்டாட்டி, என்னையா கூப்பிட்ட? பின்ன என்னையா? யோ நீயே பஞ்சாயத்துல போய் நான் தான் இந்த தோட்டத்துல ஆட்டையை போடுவேன்னு சொல்லிட்டு வந்துருவ போல. பின்ன இந்த தோட்டத்துக்கு என்ன களவட்டையா வந்திருக்க? யோ என்னையா சொன்ன? இன்னும் என்னடி தோட்டத்துக்கு களவட்ட வந்தவ மாதிரி பேச. இங்க இருக்க காய்கறி எல்லாத்தையும் களை வாங்கத்தானே வந்திருக்க. யோ விட்டா இவன் 5 மணி சங்கு மாதிரி அலாரம் அடிச்சிருவான் போல தெரியுதே. வந்த வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் ஓட வேண்டியதான். சரி சரி, இப்ப எதுக்கியா ஊரை கூட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? கத்தாம காய்கறி எல்லாம் ஆட்டையை போடியா. கத்தரிக்காய் கத்தரிக்காய், காம்பனி இந்த கத்தரிக்காய், கோழி கடை கோகிலா புருஷன் வளர்த்து வச்ச கத்தரிக்காய். கத்தரிக்காய் கத்தரிக்காய், காம்பனி இந்த கத்தரிக்காய், கோழி மேய்க்கிற கோகிலா புருஷன் வளர்த்து வச்ச கத்தரிக்காய். ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் பறிச்சிருவோம் தோட்டத்துல உள்ள காய்கறி எல்லாம். ஐ கேரட்டு, தக்காளி. அடி இங்க பாத்தியாடி? பரவாயில்லையா, எல்லா காய்கறியும் நல்லா பக்குவமா பறிச்சிட்டியே. ஆமா, காய்கறியை பறிச்சது மட்டும் இல்லாம ஏன்டி இந்த செடிகள் எல்லாம் சேதப்படுத்தி விட்டுருக்க? அப்பதாங்க ஏதோ ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போச்சுன்னு நினைப்பாங்க. ஓ அப்படியா? சரி சரி, சீக்கிரம் நடை கட்டுங்க. இப்பதான் சந்தை ஆரம்பிக்க போறாங்க. ஆரம்பத்திலே போய் வித்தாதான் எல்லா காய்கறியும் வித்து முடிக்க முடியும். ஐயோ என்னாச்சு? ஏன் என் தோட்டம் இப்படி ஆயி போச்சு? என் வெஜிடபிள் கார்டன் இப்படி வெறிச்சோடி போச்சு. இந்த காரியத்தை பண்ண ஆடு மாட மேய்ச்சது யாரு? என்னங்க எங்க சத்தம்? ஐயோ இப்படி ஆயி போச்சே என் நிலைமை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த எனக்கு தான் தெரியும். ஐயோ என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? ஏதோ ஆடு மாடு நிறைய வந்து உள்ள மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கேண்டி. இலைத்தலை கூட விட்டு வைக்கல. என்னங்க, ஆடு மாடு மேய்ஞ்சதுன்னா வேலியை உடைச்சிட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பக்கத்துல உள்ள புல்லெல்லாம் மேய்ஞ்சிருக்கணும். கரெக்டா காய்கறியையும் செடியை மட்டும் சேதப்படுத்திருக்கேன்னா இது ஆடு மாட்டோட வேலை இல்ல, யாரோ மனுஷங்களோட வேலை தாங்க. வேணும்னே ஆடு மாடு மேல சந்தேகம் வரட்டும்னு செடியை சேர்த்து சேதப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனுஷன் கால் தடம் தான் இருக்கு, ஆடு மாட்டோட கால் தடம் இல்லவே இல்ல. ஐயோ நான் கஷ்டப்பட்டு விளைய வச்சேனே. இப்படி நம்ம வெஜிடபிள் கார்டனை வெறிச்சோடி செஞ்சவளை நான் சும்மாவே விட மாட்டேன். சரிங்க, கவலைப்படாதீங்க. இப்ப வாங்க நம்ம இன்னொரு தோட்டத்துல பறிச்ச காய்கறிகளையாவது போய் சந்தையில வித்துட்டு வரலாம். எனக்கு மனசே சரியில்லை, நீயே போ வித்துட்டு வா. என் தோட்டம், என் கத்தரிக்காய் கத்தரிக்காய், காம்பனி இந்த கத்தரிக்காய், யாரோ வந்து களவாடிட்டு போயிட்டாங்களே கத்தரிக்காய். சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுங்கிளி, விக்கவா விக்கவா நான் காய்கறிய விக்கவா, கத்தரிக்காய் வாங்கி நீ குழம்ப வச்சு பாரு. சந்தைக்கு வந்த கிளி காய்கறி விக்கும் கிளி, சொல்லவா சொல்லவா நான் சின்ன பொண்ணு அல்லவா, சொல்லவா சொல்லவா நான் சின்ன பொண்ணு அல்லவா, காய்கறிய வாங்கி நீ கறிய வச்சு பாரு, காய்கறிகள் வாங்கி நீ கறிய வச்சு பாரு. அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. காய்கறிகள் காய்கறிகள் காய்கறிகள், மலிவான விலையில் தரமான காய்கறிகள். பிரஸ் காய்கறிங்க, பிரஸ் காய்கறி. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே, காய்கறிகள் வித்து காசு பணம் சேர்ப்பேன், என் சோக
சோகம் என்னோடுதான். காய்கறிகள் விற்க கவலையில் வந்த இங்கிட்ட காய்கறிகள் வாங்கிக்கோங்க அக்கா. என்ன ரொம்ப சோகமா இருக்க போல கோழிக்கடை கோயிலா? அம்மா வாங்க, ஐயா வாங்க, காய்கறி வாங்க, நம்ம கடைக்கு ஓடி வாங்க. ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்க? நம்ம காய்கறி விற்கலான்னு பார்த்தா அவ கண்ணீரை வச்சு வித்துருவா போல தெரியுதே. அது வேற ஒண்ணு இல்ல அன்னைக்கு ஏக்கா மாமியாரே, நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் நேத்தாண்டி வந்தேன். ஆமா, எதுக்கு நீ இப்படி அழுது கிடக்கவ? நீங்க கிராமத்துல காய்கறி விக்கிற மாதிரி தான் நானும் எங்க ஊர்ல காய்கறி வளர்த்து வித்துக்கிட்டு இருக்கேன். அழாதட்டி, எனக்கும் அழுவையெல்லாம் வருது. ஐயய்ய, இந்த கிழவி என்ன ஓவரா சீன் போடுதா? ஆனா அதுல என்னாச்சு பாருங்க, ஒரு காட்டேரி ஒரு கழுத மாடு மேய்க்கிறவ என்னாச்சுடி, என் தோட்டத்துக்குள்ள வந்து காய்கறி எல்லாம் பறிச்சது மட்டும் இல்லாம என் செடியையும் சேதப்படுத்தி ஆடு மாடு மேய்ஞ்ச மாதிரி செட்டப் பண்ணிட்டு போயிருக்கான். அவ மட்டும் யாருன்னு தெரிஞ்சது, என் மாட்டுக்கு என் கோழிக்கும் அவளை இறையாக்கி போய் பார்த்துக்கங்க. ஆஹா, தோட்டத்தை ஆட்டைய போட்டது ஆடு மாடு இல்ல ஆளுதாம்னு கண்டுபிடிச்சிட்டாளே. நான் தான் அந்த ஆளுன்னு தெரிஞ்சுதோ? கதை கந்தலே. வயல்ல நெல் நாத்த நடுற மாதிரி என்னைய நட்டுவிடுவ நட்டு. ஓ அப்படியாட்டி, அதுவா சங்கதி? அதான் இப்படி அழுகிறியாக்கும். அழாதட்டி, வேலையை பாரு. அது மட்டும் இல்ல, என் தோட்டத்து காய்கறி நல்ல விளைஞ்ச காய்கறி. அதை எப்படி ஆட்டையை போட்டவ விற்கிறதுக்கு இந்த சந்தைக்கு தான் வந்தாகணும். காய்கறி கலரை வச்சே கண்டுபிடிச்சோனாக்கும் அது ஏன் தோட்டத்து காய்கறியா வேற தோட்டத்து காய்கறியா? என்னடா இவ ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைக்கிறா? காய்கறி கலரை வச்சு எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரியலையே. சரி சரி, ஒண்ணும் கவலைப்படாத, நான் உங்ககிட்ட காய்கறி வாங்குறேன்னு. என்ன மாமியாரு? எப்படி அவ எனக்கு இங்க மருமவ? அகிலக்கா மாமியாருனா எனக்கும் மாமியார் மாதிரி தானே, அதான் அப்படி கூப்பிட்டேன். கூப்பிட்டதோட நிறுத்திக்கடி, சொத்துல பங்கு இங்கு கேக்குறேனே, வீட்டு பக்கம் வந்துடாத, விளக்க மாதிரி விஞ்சி மிஞ்சி. அட்டட்ட கிளவி ரைமிங்கோட டைமிங்கும் கரெக்டா இல்ல பேசுது. இதுட்ட தப்பிக்க முடியாடோ. என்னடி தலை தொங்கி போச்சு, தூக்கி நிறுத்திரவ உன்ன. ஐயய்ய, என்ன நீங்க தூக்கவும் வேணாம் நிறுத்தவும் வேணாம். என்ன இவ நம்ம கிட்ட காய்கறி வாங்க வந்த அகிலாக்கா மாமியாரை இவ கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா? இது நல்லதுக்கு இல்லையே. அகிலாக்கா மாமியாரே, கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வாரேண்டி. கோழி கடை கோயிலா? கோழி முட்டை விக்கிறது விட்டு என்னடி காய்கறி விற்க வந்திருக்க? உன் புருஷன் இல்லையாட்டி? நான் காய்கறி வித்தறி வாங்க மாட்டியா? போடி போக்கத்தவளே. அது சரி, என் கடைக்கு காய்கறி வாங்க வந்தவங்கள நீ ஏண்டி கூப்பிடுற? என்னது உன் கடைக்கு காய்கறி வாங்க வந்தாங்க? இது நல்லா இருக்கே சங்கரி. அவங்க முதல்ல என் கடையில தான் வாங்குறேன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? அதையும் பாத்திரலாம். அது சரி, உன்கிட்ட வாங்குறாங்களா என்கிட்ட வாங்குறாங்களான்னு பாத்திரலாம். ஐயே, ஏண்டி இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? அவகிட்ட வாங்கினா இவ கோச்சிப்பா, இவகிட்ட வாங்கினா அவ கோச்சிப்பா. இப்ப என்ன பண்றது? சரிடி, உங்களுக்குள்ள ஏண்டி சண்டை? இருங்க இருங்க, நான் யாரு கடையில விலை கம்மியா இருக்கோ அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். இது சரி, இது ஒரு பெரிய மனுஷ தன்மை. நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். நான் சொந்தமா காய்கறிய விளைய வச்சு என் தோட்டத்துல இருந்து பறிச்சு நேரடியா விற்பனை கொண்டு வந்திருக்கேன். என்னால மட்டும்தான் குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடியும். ஓஹோ, நேரடி விற்பனை நான் சொல்றா? அது சரி, இவ உழவடிச்சது, மருந்து வாங்கினது, அப்புறம் காய்கறிக்கு விதை வாங்கினது, தண்ணி பாய்ச்சினதுன்னு அவ்வளோ கணக்கையும் சேர்த்து காய்கறி ரேட்டை சொல்ல போறா. நான் களவாண்டு தானே வந்திருக்கேன், எப்படியும் என்னால் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும். என்ன சின்ன பொண்ணு, பயந்து ஓடிட்டியா? யாருக்கு? எனக்கா பயம்? இங்க பாருங்க அகிலாக்கா மாமியாரே, நான் எப்படி ரேட் சொல்றேன்னு மட்டும் பாருங்க. சரி டி, 1 கிலோ உருளைக்கிழங்கு என்ன விலை? என் மருமவா உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட போறேன்னு சொன்னா. இதோ சொல்றேன், 1 கிலோ உருளைக்கிழங்கு வெறும் 25 ரூபா தான். என்னது? 1 கிலோ உருளைக்கிழங்கு 25 ரூபாயா? இங்க கொஞ்சம் திரும்புங்க. சரி நீ சொல்லு, 1 கிலோ உருளைக்கிழங்கு எனக்கு என்ன ரேட்டுக்கு தர? 1 கிலோ உருளைக்கிழங்கு 25 ரூபாயாம் இல்ல? இதோ எடை போடுற பாருங்க, 1 கிலோக்கு அதிகமாவே இருக்கு. விலைய சொல்லுடி விளங்காதவளே. 25 ரூபா என்ன 25 ரூபா? நான் வெறும் 20 ரூபாய்க்கே தாரேன். என்னது 20 ரூபாயா? அது எப்படி கட்டும்? நான் நேரடி விற்பனையில 25 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். நீ 20 ரூபாய்க்கு கொடுத்தா உனக்கு கட்டுமா? போட்டின்னு வந்தா இந்த சின்ன பொண்ணு பொங்கல் மாதிரி சும்மா பொங்கிக்கிட்டே இருப்பாடி. என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? 25 ரூபாங்கிறதே கம்மியான விலை தான். மத்தவங்க எல்லாம் 40 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படி 20 ரூபாய்க்கு கொடுக்கறா? சரி, அடுத்து என்ன சொல்றான்னு பாப்போம். நல்லதா போச்சு, குட்ரி அந்த 1 கிலோ உருளைக்கிழங்கு. இந்தாங்க, நல்ல கவர் போட்டே தந்துட்டேன். அடுத்ததா தக்காளி, தரமான தக்காளி என்ன விலை?
மட்டும் இல்ல நல்ல தழுதலன்னு என்கிட்ட பழுத்திருக்க தக்காளி கிலோ மத்த இடத்துல 100 ரூபாய் சொல்றாங்க. அதை விட நீ என்ன விலை சொல்ற? நான் உங்களுக்கு 80 ரூபாய் ரேட்டுக்கே தரேன். 1 கிலோ தக்காளி வெறும் 80 ரூபாய் தான். பரவாயில்லையே, இதுவே நல்ல விலையா தான் இருக்கு. என்ன பொண்ணு? சொல்லுங்க மாமியாரே. ரேட்டு 80 ரூபாயா தக்காளி, நீ என்ன விலைக்கு தர? 80 என்ன 80? 1 கிலோ தக்காளி நம்ம கிட்ட வெறும் 50 தான். இதோ எடை போட்டு ரெடியா வச்சிருக்கேன், வாங்கிக்கோங்க. 180ன்னு சொல்ற இடத்துல நீ 50 ரூபாய்க்கு கொடுக்க நல்ல விலை குறையா இருக்கே. அப்புறம் என் மருமக என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? ஒரு 1/2 கிலோ மிளகா வாங்கிட்டு வர சொன்னா. 1/2 கிலோ மிளகா மத்த இடத்துல 60 ரூபாய், நான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தரேன். நான் உங்களுக்கு 30 ரூபாய்க்கே தரேன். என்னது 60க்கு 50 குறைச்சலு, நீ 30க்கு தரியா? குட்ரி குட்ரி. என்ன இந்த சின்ன பொண்ணு நம்ம எந்த வேலை சொன்னாலும் யாருக்கு மாற சொல்லிக்கிட்டு இருக்கா? இவ போக்கே சரியில்லையே. இவ மேல ஒரு கண்ணு வச்சாதான் ஆகும். போட்டின்னு இருந்தாலும் ஒரு வரமுறை இல்லையா? இப்படி நட்டத்துல எப்படி விக்கிறா இவ? இதோ 1/2 கிலோ மிளகாக்கு அதிகமாவே இருக்கு. இதை நீங்க சட்னியை வச்சுக்கலாம், சாம்பாருக்குள்ளேயும் போட்டுக்கலாம். 30 ரூபாய்க்கு மிளகா நிறையவே வச்சிருக்கேன். உன் கடையை விட சின்ன பொண்ணு கடையில விலை நல்ல குறைவால இருக்கு. அதான் எனக்குமே சந்தேகமா இருக்கு. என்ன இவ சந்தேகம் நம்ம பக்கம் திரும்புது? கிளவியால இப்ப நாம மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். சரி போகட்டும் போகட்டும், எம்புட்டு தூரம் தான் போகுதுன்னு நாமளும் பாப்போமே. அடுத்து இதை என் மருமக வாங்கிட்டு வர சொன்னாலே, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வெண்டைக்காவா வெள்ளரிக்காவா? சுரைக்காயா பூசணிக்காவா? கத்தரிக்காவா இல்ல கருவேப்பிலையா? முள்ளங்கியா இல்ல கீரைக்கொத்தா? பீன்ஸா இல்ல கேரட்? ரெண்டாவது சொன்னியா? அதான் கேரட்டு ரேட்டை நீங்க அவகிட்டே கேட்டுவாங்க. ஏன் இவன் நம்ம கிட்டே ரேட்டு கேட்க சொல்றா? அதுக்கப்புறம் நம்ம சொல்ற விலைய குறைச்சி சொல்றா. இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு. சரிடி, 1 கிலோ கேரட் என்ன விலை? 1 கிலோ கேரட் 200 ரூபாயா? பரவாயில்ல, போன மாசம் 250 ரூபாயா இருந்துச்சு. நீ எவ்வளவு கிடி தர? 1 கிலோ கேரட்டை வெறும் 70 ரூபாய்க்கு தரேன். என்னடி சின்ன பொண்ணு இப்படி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க? 1 கிலோ கேரட் 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கும்போது வெறும் 70 ரூபாய்க்கு தரேன்ற? அடியே, எனக்கு திறமை இருக்கு, நான் விக்கிறேன், உனக்கேண்டி போறாம? பரவாயில்லையே, எனக்கு இன்னைக்கு நல்ல லாபம். எனக்கு ஒண்ணு உன் பேல பொறாம இல்லடி, சந்தேகம். என் மேல உனக்கு என்னடி சந்தேகம்? அதானே, சின்ன பொண்ணு மேல உனக்கு என்ன சந்தேகம்? காசு கொடுத்து வாங்கின காய்கறி விக்கிற மாதிரி நீ தெரியல, எங்கேயோ களவான்ட்டு வந்த காய்கறி விக்கிற மாதிரி தெரியுது. அது வந்துடி இன்னட்டி வந்து போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன கதை கேட்கறதுக்காடி காய்கறி விற்க வந்தா நினைச்சேன்? கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்திச்சு விளைய வச்ச காய்கறிடி. உன்னைய மாதிரி களவாண்டு வந்த காய்கறி இல்ல. யாரை பார்த்து களவாண்ட காய்கறின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் கஷ்டப்பட்டு களவாண்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி தாண்டி. சின்ன பொண்ணு, நீ கொடுக்கற வேலைக்கும் அவ கேக்குற கேள்விக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கே தோணுதுடி. அது வந்து எனக்கு சந்தேகம் இல்லடி, நான் உறுதியே பண்ணிட்டேன். என் தோட்டத்துல காய்கறி ஆட்டைய போட்டது நீதான். உன் தோட்டத்துல வந்து காய்கறி செடியெல்லாம் புடுங்கி போட்டு காய்கறி மட்டும் எடுத்துட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அடியே, நீ என்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருந்த? ஆமா, நான் உங்ககிட்ட தான் காய்கறி மட்டும் இல்லாம செடியையும் புடுங்கி போட்டிருக்குன்னு சொன்னேன். அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? ஐயோ, நானாதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேனா? இனிமேல் என்ன கும்முன்னு கும்மி பிடுவாளே இவ. சின்ன பொண்ணு, சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காதடி, எஸ்கேப் ஆயிரு. ஐயோ, நானா மாட்டிக்கிட்டேனடா. இருடி வரேன், உன் இடுப்பெலும்பை என்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. அது நான் வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி, என்ன விட்டுடி. என் இடுப்பு இடுப்பு வலிச்சா மூத்தடவு வலி எல்லாம் பறந்து போகும். மூத்தடவை சொல்லுது பாரு மூதேவி. ஒன்னாலதாண்டி கிளவி இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். எரியிற வீட்டுல புடுங்கினது லாபங்கிற மாதிரி நாம கிடைக்கிற பொருளை கொண்டு போயிட வேண்டியதான். ஏன்டி 200 ரூபாய்க்கு விக்கிற பொருளை 70 ரூபாய்க்கா கொடுக்குற நீ? அது வந்துட்டி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைய வச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பட்ட கஷ்டத்தை இப்ப நான் உனக்கு காட்டுற மாதிரி. நான் குட்டுக்கிற குட்டுல நீயும் கஷ்டப்படுவ. வலிக்கடி, விட்ரி. மாட்டிக்கிட்டா சிங்கார சின்ன குட்டி, சிக்கிக்கிட்ட எங்க ஊரு சின்ன பொண்ணு. அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க போங்க.